ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுத்து இருக்கிறது SIRக்கு அப்படின்னு ஒரு செய்தி. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகின்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இடைக்கால தடை விதிக்கிறதுக்கு மறுத்துவிட்டது. அதுக்கப்புறம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு, ஒன்றிய அரசுக்கு. அந்த மாதிரி அது இயல்பானது ஒன்றுதானா, இல்ல இடைக்கால தடையே தான் ஒரு நல்ல ரிலீஃபை கொடுத்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்களா? எப்படி சார்? இல்ல, இடைக்கால தடை விதிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கிரவுண்ட்ஸ் இவங்க காண்பிக்கணும். உதாரணமா சில இதுல வாக்காளர்கள் என்னென்ன கஷ்டம்லாம் பட்டிருக்காங்க. நேற்று கூட நம்ம பேசிட்டு இருக்கும் சொன்னேன், இவங்க இதை வீடியோ எடுத்து அதை ஒரு ஆதாரமா கொண்டு போய் காட்டணும்னு. அது மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்க காமிச்ச மாதிரி தெரியல. இவங்க சொன்னது அவங்களுக்கு ஒரு தியரட்டிக்கல் ஸ்டாண்ட் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். அதனால என்ன சொல்லியிருப்பாங்க, சரி இப்போ கடைசியில் ரொம்ப குறைகள் இருந்ததுன்னா நாங்களே அதை தடை விதிக்க தானே போறோம், இப்பயே எதுக்கு இடைக்காலத்தில் தடை விதிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் எடுத்த முடிவு. இப்படித்தான் முடிவு எடுப்பார்கள் அப்படிங்கிறது என்னுடைய யோகம். இந்த செய்தியை நான் ஒரு நாளிதழில் படிச்சேன் சார். அந்த நாளிதழில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப டிவி டிபேட்ல வர்றவங்க பேசுற டோன்ல தான் இருந்தது. இதற்கு நீங்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள், இது ஒரு ஆரம்பம் தானே அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இந்தியால இது வரைக்கும் வாக்காளர் பட்டியலே தயாரிச்சது இல்லையா, ஏதோ புதுசா இவங்க தயாரிக்கிற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு எல்லாம் அந்த அப்சர்வேஷன்ஸ்ல கேட்டிருக்கிறாங்க. இது உச்சநீதிமன்றம் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கான அறிகுறியா? சூரியகாந்த் அமர்வு தான், ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அமர்வு தான் இது எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கான அறிகுறியா, இல்ல இதெல்லாம் இந்த டோன்ல கேட்கறது கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்குது. அதனால ஆமாம், அது வேறுபட்டு தான் இருக்கு. அதாவது இது உச்ச நீதிமன்றம் இப்படித்தான் இருக்க போறதுங்கிறதுக்கான அறிகுறியா இருக்கலாம். உதாரணமா இதுக்கு முன்னாடி தான் இது நடக்கத்தானே செஞ்சது, இப்ப ஏன் புதுசா கேட்குறீங்கன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி 23 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாக்காளர் பட்டியல, ஆதார பட்டியல காமிச்சதே இல்லையே. இப்பதான் 2002 சொல்றாங்க. அதை கபில் சிபல் சுட்டி காட்டியிருக்கணும். அவங்க முதல்ல அந்த கேள்வி கேட்டது இதுக்கு முன்னாடி நடக்கலையா, இப்பதான் நடக்கல, என்ன தவறுன்னு கேட்கறது பூர்ணமாக பெர்ஃபெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை காண்பிக்கல அப்படிங்கிறது உண்மை. நான் முழுமையாக அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் தொடர்பாக ஒரு லீகல் மேகசின்லயோ லீகல் பேப்பர்லயோ நான் பார்க்கல சார். இந்த நார்மலா நம்ம படிக்கிற பேப்பர்கள்ல தான் நான் படிச்சேன் அந்த செய்தியை. அதுல பார்க்கும்போது லீகாலிட்டி ஆஃப் தி SIR, சட்ட ரீதியாக இது செல்லுமா செல்லாதா, அதுல சட்ட மீறல்கள் என்னென்ன இருக்கு போன்ற ஆர்குமெண்ட் கூட அதுல இருக்கிறதாக அந்த பேப்பர்ல இல்ல. பேப்பர்ல டிஎம்கே சைட்ல இருந்து வச்சிருக்கக்கூடிய வாதங்கள் எல்லாமே ரொம்ப மேலோட்டமான காரணங்களாக இருக்கிற மாதிரி தான் அது தெரியுது. அப்படித்தான் ஆர்கியூ பண்ணிருப்பாங்களா, இல்ல இந்த கேஸே இந்த மாதிரி கிரவுண்டுக்காக தான், மழை பெய்யும் போது போட்டிருக்காங்க, ஃபெஸ்டிவல் டைம்ல போட்டிருக்காங்கிற காரணங்களுக்காகத்தான் தடையே கேட்கறாங்களா? பொலிட்டிக்கலாகவும் மற்ற ஏரியாலையும் அவங்க ஆர்ப்பாட்டங்கள் அப்புறம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சரியாக இருக்கும்போது லீகல் ஃப்ரண்ட்ல மட்டும் இந்த மாதிரி ஒரு தோற்றம் வருது. இவங்க இந்த ரிப்போர்ட்டிங்கை பார்த்தா வர்ற தோற்றம் தான். உண்மையிலேயே என்ன நடக்குதுங்கிறது இனிமேதான் தெரியும். அதாவது உண்மையில SIRங்கிற சொல்லே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல கிடையாது. SIR அப்படின்னு சொல்லே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு இருக்குது. சம்மரி ரிவிஷன், இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குன்றது. ஆமா, சம்மரி ரிவிஷன், இன்டென்சிவ் ரிவிஷன் எப்படி பண்ணினாங்கிறது இருக்குல்ல, இது வரைக்கும் எப்படி பண்ணாங்க. அடிப்படை 2002 எலக்ட்ரல் ரோலை வச்சு, அது இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷத்துக்கு முந்தின எலக்ட்ரல் ரோலை பேஸா வச்சு பண்ணது கிடையவே கிடையாது இதுக்கு முன்னாடி. சரி, இது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் ஏதாவது ஒரு கான்ஸ்டிட்யூன்சிலையோ அல்லது அந்த கான்ஸ்டிட்யூன்சியோ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிட்யூன்சிலையோ பண்ணலாம், எப்ப ரொம்ப பெரிய சந்தேகம் வரும்பொழுது. ஆனா ஒரு சட்டமன்றத்துடைய எல்லா கான்ஸ்டிட்யூன்சியும் சேர்த்து பண்றதுக்கு கிடையாது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல இந்த இன்டென்சிவ் ரிவிஷனை பத்தி சொல்லியிருக்கிற வார்த்தைகள் இதுதான். ஏதாவது ஒரு கான்ஸ்டிட்யூன்சிலையோ அந்த கான்ஸ்டிட்யூன்சி பார்ட்லயோ நீங்க இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணலாம். அப்படி பண்றதுக்கு முறையான காரணங்களை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டே இன் அக்கார்டன்ஸ் வித் தி இது அரசியலமைப்பு சட்டம்.
எந்த ஒரு சட்டமும் நம்முடைய அரசியல் சட்டத்திற்கு ஏய்ந்ததாகத்தான் ஏற்ற முடியும். சரி, அப்படி ஏற்றிட்டாங்க. அடுத்து ஒரு சட்டம் போட்டதுக்கு அப்புறம் அது ரூல்ஸ் பண்ணணும். அந்த ரூல்ஸ் வந்து இந்த சட்டத்தை எப்படி அமுல்படுத்துறதுன்னு சொல்லி விவரம் சொல்லணும். இந்த ரூல்ஸ் வந்து அந்த சட்டத்துல இருக்கிறதுக்கு மீறி எதுவும் செய்யக்கூடாது, ரூல்ஸ் போட முடியாது. இப்ப எனக்கு சரியா இந்த ரூல்ஸ் நான் படிக்கல. அப்ப இந்த இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு வந்து பெர்மிஷன் வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்கா இருக்கலாம். அப்படி இருந்தா அது தப்பு. நம்பர் 1. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இந்த பிஎல்ஓ அப்பாயிண்ட் பண்ணது வந்து இவங்க எலெக்ஷன் கமிஷன் பை an எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் ஆஃப் தேர் ஓன் செல்ஃப். இந்த ரூல்ஸை மீறி எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் வந்து பண்ண முடியாது எலெக்ஷன் கமிஷன். இது வந்து அடிப்படை விஷயங்கள். இப்ப கபில் சிபல் வந்து இந்த அடிப்படை விஷயங்களை குறிப்பிட்டாரா? இந்த காரணங்கள்னால இந்த எஸ்ஐஆரே வந்து அல்ட்ரா வைரஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அண்ட் தி ஆர்பி ஆக்ட் அப்படின்னு சொன்னாரா? எனக்கு தெரியாது. அதை சொல்லியிருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பீகார்லயும் அவங்க யாரும் இதை பத்தி ஒருவேளை ரூல்ஸை கோட் பண்ணிட்டு ரூல்ஸ்ல அப்படி சொல்லியிருக்கு அதனால நடத்தலாம்னு சொல்லி விட்டுட்டாங்களா? இந்த கேள்வி எழுப்பப்பட வேண்டும். இல்லைன்னா நாளைக்கு என்ன தடியெடுத்து தண்டல்காரன்னு சட்டம் என்ன வேணாலும் போட்டோம், அதுக்குள்ள ரூல்ஸ்ல வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படு. இப்ப நான் கேட்கிறேன், ரூல் சட்டத்துல வந்து போட்டிருக்கு ஒருத்தனுக்கு மிக அதிகபட்சமாக 7 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கலாம்னு போட்டிருக்கு. இவங்க ரூல்ஸ்ல அதை 10 வருஷம் மாற்ற முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் இது. அதனால இந்த அடிப்படை வினாக்கள் எழுப்பப்படவில்லையோ அப்படிங்கிற சந்தேகம் தான் இப்ப நீங்க சொல்றது. பத்திரிகையுடைய ரிப்போர்ட்டுடைய அடிப்படையில் நம்ம பேசுறோம். ரிப்போர்ட்டை பார்த்தா இவங்க அடிப்படை வினாக்களை எழுப்பவில்லைங்கிற மாதிரி தான். நிகழ்வுகளை அப்படியே கொடுக்கிற மாதிரியான இணையதளங்கள்ல போய் இனிமே பார்த்துதான் கூடுதல் விவரங்கள். இப்ப இந்த இதுல வந்து 41 பேர் மரணம் அடைந்தது, அந்த வழக்கு வந்து வந்தது. அதுலயும் வந்து தமிழ்நாட்டு அரசுடைய வழக்கறிஞர்கள் வந்து ரொம்ப திறமையா தங்களுடைய வாதங்களை வச்ச மாதிரி எனக்கு தெரியல. அந்நேரமே சொல்லியிருக்கேன் நான், சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லாம விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதுலயும் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதுல ரிப்போர்ட்டிங் பயஸ் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இவங்க பேசாத மாதிரி அல்லது மோசமான இல்ல ரிப்போர்ட்டிங்ல இல்ல பார்ட் ஆஃப் தி ரிப்போர்ட்டிங் மட்டுமே சொல்லாட்டாலே அது பயஸ் தானே. அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அத்தனையும் சொல்லாம அதுல பாதியை மட்டும் சொல்லிட்டாலே பயஸ் தான். அதனால என்ன முதல்ல இந்த கேள்வியை எடுத்துக்கிட்டாங்களா? இந்த எஸ்ஐஆர்ங்கிறது அல்ட்ரா வைரஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அண்ட் தி ஆர்பி ஆக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. தே ஷுட் ஹவ் ஆர்கியூட் ஆன் திஸ் பாயிண்ட். நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியோட நான் உரையாடிக்கிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், இல்ல இது வந்து பிஎல்ஓவும் தப்பு தான், இந்த எஸ்ஐஆரும் தப்பு தான், இவங்க செய்யறது சட்டத்தின் அடிப்படையில பார்த்தா தவறுதான் அப்படின்னு சொன்னார். அது இன்டர்பிரேஷன் ஆஃப் லா வந்து மனிதருக்கு மனிதர் வேறுபடுது அப்படிங்கிற சிக்கல் இருக்கு. ஆனா அது பிரசன்ட் பண்ணலாம்ல. நீங்க சொல்லுங்க இட் இஸ் அல்ட்ரா வைரஸ்னு, அதுக்கப்புறம் நீதிபதி என்ன சொல்றாருன்னு கேட்போம். சொல்லாமலே விட்டா என்ன அர்த்தம்? கரெக்ட். அடுத்தது இதுல 2 அம்சம் இருக்கு. ஆமா, லீகாலிட்டி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினும், நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள். இந்த 1 மாசத்துல நீங்க வந்து சரியானபடி இதை நடைமுறைப்படுத்த முடியாதுங்கிறது 2ஆவதும். இப்ப இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம், இதே வந்து நீட்டே தவறு, ஏன்னா இது வந்து மாநிலங்களுக்கு உள்ள உரிமைகளை வந்து குறைக்கிறது. அடுத்தது நீட் இன்னைக்கு வந்து பெரிய பணக்காரர்கள் நல்ல ட்ரைனிங்க்கு வந்து ஃபீஸ் கொடுக்க முடியறவங்க மட்டும்தான் நீட் பரீட்சையில பாஸ் பண்ண முடியுங்கிற நிலைமை இருக்கு. நீட்டு தவறுங்கிறது நம்ம லீகாலிட்டி சொல்லிட்டோம். அடுத்தது வந்து அந்த நடைமுறையில இந்த தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்றோம். அதே மாதிரி தான் இந்த வழக்குலையும் வந்து இவங்க செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன செஞ்சாங்க நம்ம தெரியும். நீங்க சொன்னபடி ஒரு பத்திரிகையுடைய இதன் அடிப்படையில் நம்ம வந்து உறுதியான முறையில் பேச முடியாது. ஒருவேளை இப்படி சொன்னா வேற பயஸ் வெளிப்படும். ஆங்கில பத்திரிகைகள்ல 1-2 பத்திரிகைகள் இந்த மாதிரி செய்திகளை விரிவாக சொல்றாங்க, தமிழ்ல அவ்வளவு தூரம் சொல்றது இல்ல அப்படின்னு பார்த்தா இனி எல்லா பேப்பர்களையும் பார்த்துட்டு தான் அதை பற்றி ஒரு முழுமையான புரிதலுக்குள்ள வர முடியும். பட் கண்டெயின் செய்தின்னு ரிப்போர்ட்டிங் இருக்கணுமேங்கிற உணர்வுல அந்த கேள்வியை கேட்டேன். கோர் இஷ்யூவை வந்து ஹைலைட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டிங் இருந்ததுன்னா பரவாயில்ல. இல்ல, அப்படித்தான் இருக்கணும். அதுதான் சரியான மேற்பரப்புல எங்கெங்கயோ இருக்கிற அந்த சுற்றுச்சூழல் சுற்று நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஹைலைட் பண்ணா கொஞ்சம் படிக்கும் போதே ஒரு ஏமாற்றம் வரும். சரி சார், அந்த இங்க இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக நம்ம மக்கள், நம்ம வீடியோ பாக்குறவங்க உள்ளுக்குள்ள கேட்கிற கேள்விகளும் சில இருக்கு சார். அது செல்வராஜ் மாரியப்பன், அவரு ஸ்டேட் பேங்க்ல மேனேஜரா இருந்தேன், நான் ரிட்டையர் ஆயிட்டேன் 2002-2005 எஸ்ஐஆர் காலத்துல. நான் 2 வருடங்களுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு பிரான்ச்சா பெட்டி தூக்கிட்டு போனதுனால, டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருந்ததுனால, அதாவது இந்த கிளாஸ்ல உள்ளவங்களே, ஸ்டேட் பேங்க் மேனேஜர் லெவல்ல இருக்கிறவங்களே
தன்னுடைய வாக்குரிமையை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க, அல்லது அந்த எஸ்ஐஆர்ல இல்லாம இருக்குது. 2002 2005 இல்ல. 2010-11 நான் ரிட்டையர் ஆகி வந்தாச்சு சென்னைக்கு. அதுக்கப்புறம் என்ரோல் பண்ணி ஓட்டு எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப 2004 2002 2005 இல்லைங்கிறதுனால இவருக்கு ஃபார்மே வரமாட்டேங்குது. இவரை போலவே அந்த குடும்பத்துல உள்ள எல்லாருக்குமே வரல. எனக்கு நான் என்ன செய்யறது அப்படிங்கிறத சொல்லுங்க, என்லைட்டன் மீ அப்படின்னு அவரு கேக்குறாரு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கு சார். ஆமா, இது அவருடைய பிஎல்ஓட்ட தான் கேட்கணும். பிஎல்ஓ வந்து அவங்க ஒழுங்கா ட்ரைனிங் கொடுத்திருந்தாங்கன்னா பிஎல்ஓ பதில் சொல்றதுக்கு முடியும். பிஎல்ஓக்களுக்கே பிஎல்ஏக்கள் தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு பல இடங்கள்ல சூழல் அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரியும். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சார், நமக்கு என்னைக்கு அதிகாரம் இருந்தது? நமக்கு அதிகாரம் இருந்து ஏதோ இப்ப பறிக்கிற மாதிரி பேசுறீங்களேன்னு ஒரு கேள்விய ஆர்கானிக் ஈரோடு கேட்டிருக்கிறாரு. இல்ல, அதாவது அரசு அமைப்பு வந்த காலத்துல இருந்தே அதிகாரங்கள் எல்லாம் வந்து அரசு கிட்ட தான் இருந்தது, உண்மை. ஆனா எந்த அளவுக்கு அதிகாரம் பிரயோகப்படுத்தப்பட்டது மக்கள் மேல அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுல வந்து கிரெயின்ல வந்து வெள்ளாமையில வந்து 6ல் 1 பங்கு அரசுக்கு கொடுக்கணும், அதோட தீர்ந்தது. அதுக்கு மேல வந்து இந்த பஞ்சமா பாதகங்கள் புரியாம இருக்கணும். புரிஞ்சா அது வந்து அரசு வந்து அதுக்கு வந்து நீதி விசாரணை நடத்தும், தண்டனை வழங்கும். இதுக்கு மேல வந்து அரசு வந்து நீ சாப்பிட போனீங்கன்னா அதுக்கு 18% டாக்ஸ் எல்லாம் அரசு அந்த காலத்துல போடல. மக்கள் வந்து ஆமா, அவங்களுக்கு தேவையானது அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒரு நிர்வாகம் பண்றதுக்கு தேவையானது என்னவோ அதை எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் ஆதி காலத்துல இருந்தது. 80,000 இதெல்லாம் வந்து இருந்தது, 80,000 குழுக்கள் இருந்ததுலாம் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட குழுக்களா இருந்திருக்கும்னா செல்வாக்கு உள்ளவர்களுடைய குழுக்களா தான் இருந்திருக்கும். அதனால அதை வந்து ஜனநாயகம் நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனால் ஒரு இதே வந்து அதிகாரம் வந்து மக்கள் மேல் அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்துவது, பிரீசிங் டவுன் ஆன் த நெக் ஆஃப் தி பீப்புள்ங்கிறது அந்த காலத்துல இருந்ததில்லை. வரி வசூலுக்காக ரொம்ப கொடுமையான வழிமுறைகளை எல்லாம் சிப்பாய்கள் அல்லது படையினர் கடைபிடித்தார்கள் அப்படின்னு எல்லாம் படிக்கிறது சார். ஆமா, அது நடந்ததுங்கிறது நிஜம்தான். வீரபாண்டிய கட்டபொம்மனே வந்து ஒரு கால வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு கற்பனை கதையை கிளப்பி விட்டாங்க. ஆனா அவர் இதுல வந்து ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமா நடந்துகிட்டாருன்னு இந்த இதெல்லாம் ஃபோக்லோர் சாங்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து கட்டபொம்மனை பத்தி ரொம்ப இதா வந்து எழுதியிருக்காங்க, தப்பா எழுதியிருக்காங்க. அந்த ஃபோக்லோர் சாங்ஸ்ங்கிறதுல வந்து ஓரளவு உண்மை இல்லாம அந்த மாதிரி ஃபோக்லோர் சாங்ஸ் வந்து இருக்கப்பட மாட்டாது. நம்ம கட்டபொம்மனை பத்தி பேச வேண்டாம். பொதுவாக அரசர்கள்ட்ட வந்து இந்த 6ல் 1 பங்குங்கிறதுக்கு வந்து ரொம்ப கடுமையா நடந்துகிட்ட சில சம்பவங்கள் உண்டு. யூனிஃபார்மா அப்படி கிடையாது. வெள்ளாமை இல்லாத போது அதுக்கு வந்து வரி விலக்கு கொடுக்கணுங்கிற இது தெரியும். அதை பற்றி ஒரு பாடலே இருக்கு. ஒரு மன்னன் வந்து ஒரு 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 காணியில வந்து விளையிற நெல் வந்து யானைக்கு பல நாட்கள் உணவாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு காணி நிலத்திற்குள் யானை புகுந்து விட்டதென்றால் அதற்கு கிடைக்க வேண்டிய உணவு அத்தனையும் அழிக்கப்பட்டு விடும். அதனால அரசன் வந்து மக்கள்கிட்ட வரி வாங்குறது அந்த ஒரு காணி நிலத்தை விளைவிக்கிற மாதிரி இருக்கணுமே ஒழிய யானையாகிய அரசன் அந்த காணி நிலத்துக்குள் புகுந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி புறநானூற்று வந்து ஒரு பாடலே இருக்கு. மன்னராட்சியில இருந்து மக்களாட்சிக்கு மாறி வரும்போது இன்னும் லிபரலா தானே சார் வந்திருக்கணும். இதுல அதாவது 2 விஷயங்க. இந்த மாதிரி ஒண்ணு சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்காங்க. இப்ப நீதி நெறி நூல்கள் 11 கீழ்கணக்குல ஏன் வந்தது? மக்கள்கிட்ட நீதி நெறிகள் மறைஞ்சுகிட்டு இருந்ததுனால வந்தது. அதே மாதிரி நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். யாரோ ஒரு மன்னவன் வந்து அளவுக்கு மீறி கொடுமைப்படுத்தி இருக்கணும் வரி வசூலிக்கிறதுல. அதனாலதான் அப்படிப்பட்ட பாடல் உருவாயிருக்கு. ஆனா அப்படிப்பட்ட பாடல் உருவாகும் போது இன்னொன்று என்னன்னா, அப்படிப்பட்ட பாடல் உருவாவதற்கான சுதந்திரம் இருந்தது, மன்னனிடம் அதை போய் சொல்வதற்கான சுதந்திரம் புலவர்களுக்கு இருந்ததுன்னா அப்ப அதை செவிமடுக்கக்கூடிய பொறுமையும் அரசர்களுக்கு இருந்தது. அதாவது பெரியவங்க சொல்ல கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கன்வென்ஷன் இருந்தது, ஒரு ட்ரெடிஷன் இருந்தது. இன்னைக்கு யார் சொல்ல யார் கேட்கறாங்க? இந்த கேள்வி கேட்டவருடைய மனநிலை வந்து காலனி ஆதிக்கத்திலிருந்து இந்தியா விடுதலை பெற்றது, அது அரசியல் சுதந்திரம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சமூக அதிகாரமோ சமூக சுதந்திரமோ பொருளாதார சுதந்திரமோ இல்லாத ஒரு சூழல் இருக்குங்கிற ஒரு பொலிட்டிக்கல் டோன்ல இந்த கேள்வி கேட்கிறாரோ அப்படின்னு ஒரு இருக்கலாம். ஆனா காலனி ஆதிக்கத்தை மீறிய கடும் காலனி ஆதிக்கமாக இன்று நம்முடைய குடியரசு மாறிக்கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமான ஒரு உண்மை. நீங்க இப்படி சொல்லும் போது குடியரசு மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட், பீகார் எக்ஸிட் போல் ரிசல்ட் எனக்கு நினைவுக்கு வருது சார். அந்த செய்தி கிட்டத்தட்ட ஒரே ஒரு நிறுவனம் தவிர எல்லா நிறுவனங்களும்
ஸ்வீப் டு தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இருக்கலாம் எஸ்ஐஆர்னுடைய ரிசல்ட்டா, இல்ல உண்மையிலேயே ஆட்சி 10,000 ரூபாய் எல்லாருக்கும் வாக்களிக்க போறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால கொடுக்கற எஃபெக்டா தெரியல. ஒரு வேளை இருக்கலாம், அல்லது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதிகமாகவே இருக்கலாம், அந்த ஃபீலிங்கும் இருக்கலாம். இது என்ன நடக்குதுங்கிற ரிசல்ட் வந்தா தான் தெரியும். பட் எக்ஸிட் போல் அடிப்படையாக வச்சுட்டு பார்த்தா எப்படி பாக்குறது? அதாவது ஹரியானால வந்து எல்லா எக்ஸிட் போலும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்னு சொல்லுச்சு. ஆனா காங்கிரஸ் தோல்வி அடைந்ததற்கு காரணங்களை ராகுல் காந்தி விளக்கியிருக்காரு. பெரிய எலக்ட்ரல் ஃப்ராடு நடந்தது அப்படின்னு. இன்னைக்கு பீகார்ல யோகேந்திர யாதவ் இவங்க எல்லாம் சொல்றது பார்த்தா அந்த எலக்ட்ரல் ஃப்ராடு நடந்து முடிஞ்சிருச்சு. பீகார்ல எப்படி ஹரியானால அன்னைக்கு நடந்ததோ அது மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 71% வாக்குகள் 72% வாக்குகள்னு சொல்றாங்கல்ல. அப்போ 150 பேர் வாக்காளர்களை மொத்தம் இருந்திருந்தாங்கன்னு வைங்க. ஒரு இது உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த 150ல 30 பேருக்கு வந்து வாக்குரிமையை காலி பண்ணிட்டோம்னு வைங்க. ஆனா 55 லட்சம் 65 லட்சம் பேர் காணாம போயிருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப 150 பேர் வாக்களிக்கும் போது அத்தனை பேரும் வாக்காளர்களாக இருந்திருந்தால் வாக்களித்தது மொத்தமே 52%. 150 75 பேர் வாக்கு போட்டிருந்தாங்கன்னா மொத்தம் 52% வாக்களிப்பு நடந்ததுன்னு சொல்லுவோம். 150 120 குறைச்சோம்னா 120ல 75 வாக்களித்தார்கள் என்றால் அது 68% அதுன்னு சொல்லி பார்ப்போம். புரியுதுல உங்களுக்கு? இது ஒண்ணு வாக்காளர் இன்னைக்கு வந்து வாக்களிப்பு எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு இது ஒரு காரணமாக இருக்க முடியும் ஒண்ணு. அதே சமயம் இன்னொன்னு என்னன்னா அந்த 10,000 மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து தமிழக அரசுக்கு மறுத்தது தேர்தல் ஆணையம். நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இப்ப வந்து அதுக்கு எந்த விதமான தடையும் விதிக்கலை. மகாராஷ்டிராலையும் தடை விதிக்கலை, இங்கேயும் தடை விதிக்கலை. இதற்கு முன்னால் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை எதிர்த்து தேர்தலில் நின்றன. இப்பொழுது தேர்தல் ஆணையத்தையும் எதிர்த்து தேர்தலில் நிற்க வேண்டிய ஒரு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் காரணம். இப்போ இந்த இடத்துலதான் உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்வி, அந்த அப்சர்வேஷன் வந்து இன்னும் சிக்கலாகுது. எங்களுக்கு கள நிலவரம் தெரியும், நீங்க ஏன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது எது செஞ்சாலும் குறை சொல்றீங்க, அவ்வளத்தையும் எலெக்ஷன் கமிஷன் செய்யற எல்லாவற்றையும் ஏன் குறை சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது எலெக்ஷன் கமிஷன் செய்யறத குறை சொல்றது, செய்யாம விட்டதை பத்தி அதிகமா குறை சொல்ல வேண்டியிருக்குங்க. டிஎம்கே வந்து பீகார் மக்கள் துன்புறுத்தினாங்கன்னு சொல்லி இந்த நாட்டுல பிரதம மந்திரியாக ஒருத்தர் பேசினாரு. ஆதாரமற்ற பேச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பண்ணாங்க, பீகார் மக்களை துன்புறுத்துற ஒரு வீடியோவே கொண்டு வந்து போட்டாங்க. அந்த வீடியோ வந்து ஒரு ஃபால்ஸ் வீடியோன்னு சொல்லி பின்னாடி டாக்டர்டு வீடியோ, அது பீகார் மக்களே கிடையாது, இந்த இன்சிடென்ட் இங்க நடக்கவே இல்லை அப்படின்னு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. இப்ப இதெல்லாம் வந்து எதை காட்டுது? எலெக்ஷன் கமிஷன் வந்து சும்மா இருக்குங்கிறதுல காமிக்குது. எலெக்ஷன் கமிஷன் வந்து உடனடியா வந்து பிரதம மந்திரி சொல்லியிருக்கணும், நீங்க இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி இல்லையே. சொல்லல. வாக்குச்சாவடி மையங்கள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை படம் பிடிச்சு வச்சிருக்கிறத, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ தேர்தல் வழக்குகள்னு வந்தா தேவைப்படும்ங்கிற விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு 45 நாள்ல நீங்க டெஸ்ட்ராய் பண்ணிடலாம்னு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. அப்புறம் நீங்க ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பேசின அந்த மிஷின் ரீடபிளாக, கம்ப்யூட்டர் ரீடபிளாக டேட்டா கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது ஒரு சிக்கல். இப்படி தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சி தரப்புல என்ன சட்டமீறல்கள் நடந்தாலும் கேள்வி கேட்பது இல்லை அப்படிங்கிறது, இப்படி பல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடந்து கொண்டே வரக்கூடிய சூழல்ல தான் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை குறித்து மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. சார், மக்கள் கேள்வி எழுப்பலாம், நான் கேள்வி எழுப்பல. இந்த ஆணையம் வந்து தகுதியற்றது ஒரு ஆணையம். இந்த ஆணையம் வந்து நியூட்ரலா இல்லைன்னு சொல்லி நான் உறக்க சொல்றேன். இது வரைக்கும் நடந்ததை வச்சு என்னைக்கு ஒரு பிரதம மந்திரி உங்ககிட்ட 2 மாடு இருந்தாலும் அதுல ஒரு மாடை வந்து இவன் பண்றதுக்கு இது வெளிநாட்டுல இருந்து சட்டவிரோதம் வந்து குடியேறினோட கொடுத்துருவான் இந்த காங்கிரஸ்காரன் ஒரு பிரதம மந்திரி பேசினாரோ, அதை வந்து உடனடியா பிரதம மந்திரி நடவடிக்கை எடுக்காம இருந்ததோ அன்னைக்கே தேர்தல் ஆணையத்தோட நியூட்ரலிட்டி செத்து போச்சு. இதான் உண்மை. அதனால இதுக்கு மேல இந்த தேர்தல் ஆணையம் வந்து பேசுறது வந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு கஷ்டத்துல நம்ம இருக்கோம். பேசுவது பலனில்லை அப்படின்னு நம்ம விட்டுற முடியுமா? விட்டுற முடியாது. அதான் மீண்டு வருவதற்கான வழி என்னங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக. கடைசியில பீஷ்மரை பத்தி பேசுவாங்கல்ல, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி வயசான காலத்துல பேசிக்கிட்டு இருக்கேன், என் பேச்சை யாரு கேட்பாங்கன்னு விரக்தியோட இருந்தான்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி பேச முடியாம இருக்க முடியாது, பேசணும், உறவுகள் எழுப்பப்பட வேண்டும். ஆனா எழுப்பும் போது இந்த ரியலைசேஷனும் நமக்கு இருக்கணும். இதுதான் தேர்தல் ஆணையம் இப்படித்தான் இருக்காங்க, ரியலைசேஷன் நமக்கு இருக்கணும். வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.